விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் 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 ரிமோ ஷவல வருகிறது. எலவலவலவா கர்த்தருடைய வல்லமை 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 இறங்குவதாக. அவிசுவாச ஆவியே போ இயேசுவின் நாமத்திலே. கர்த்தர் திருமணத்தை வாய்க்க பண்ணுவா, படிப்பை வாய்க்க பண்ணுவா, பிசினஸை வாய்க்க பண்ணுவா, ஞானத்தை கொடுப்பா. கர்த்தர் வீடு கட்ட உதவி செய்வா. கர்த்தர் ஹல்லேலூயா பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வா. இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை. கர்த்தரே ஜெயத்தை கொடுக்கிறவர். ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பே போகிறா. கரங்களை தட்டி எல்லாரும் ஷபல வரகதி அலவலவலவா. நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தான் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தான் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நாம் செபித்து முடிப்போம். கரங்களை உயர்த்தி ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாச வார்த்தைகளை எப்பொழுதும் பேசும். எதிர்மறையான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. வெற்றியை குறித்து பேசுவீர்கள் என்றால் வெற்றிதான். ஜெயத்தை குறித்து பேசுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்களுடைய நாவிலே இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தைரியமாகி ரீபா தூரா பாபா தாவீதை போல் நடக்க போகிற காரியங்களை முன்னமே விசுவாசத்தில் அவன் ஆண்டவர் சொன்னார். அப்படியே விசுவாசித்தான். அப்படியே நடந்தது. அவனிடத்தில் ஆயுதம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. ரீபா தூரா பாபா. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அதைத்தான் கேட்கிறார். இந்த வேளையில் விசுவாசத்தில் எங்களுக்கு விசுவாசத்தை அதிகரித்து தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அவருடைய வார்த்தையை பேசுங்க. அறிக்கையிடுங்கள். அவருடைய வசனத்தை அறிக்கையிடுங்கள். அவருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்கள். அப்படியே ஆண்டவர் செய்வார். நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். உங்களுக்கு அப்படி இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அது அப்படியே நடக்கும். அது அப்படியே நடக்கும். நாம் அதை சொல்ல வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். அந்த இயேசு ஒரு அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு அந்த விசுவாசம் தேவை. நீங்கள் அந்த விசுவாச அறிக்கையிட வேண்டும் என்றால், ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை நான் இன்னும் என்னுடைய ஆண்டவராக சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிற யாராவது இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நீங்கள் அந்த ஆண்டவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக நீங்கள் உங்கள் உள்ளத்திலே இருதயத்திலே ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசத்தோடு செபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசு உங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது அதோடு கூட எல்லா அற்புதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த இயேசுவை இன்றைக்கு என் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள், உயர்த்துங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு முதல் முறையாக இயேசுவை என் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து முன்னாடி கடந்து வாருங்கள். ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். நீங்கள் முன்னாடி சீக்கிரம் கடந்து வரும்படியாக செபிங்க.
நம்ம எல்லாரும் கண்களை மூடி செவித்து முடிக்கலாம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு முறை உடைய சமூகத்தில் வருகிறோம். கேட்ட அருமையான வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவர். வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த விசுவாசத்தில் நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் ஆண்டவர். எங்கள் வீட்டிலே, எங்கள் குடும்பத்திலே, வேலை செய்கிற இடத்திலே, சபையிலே, எங்கு சென்றால் விசுவாச வார்த்தைகளையே நாங்கள் பேச வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவரே அப்படிப்பட்ட வார்த்தைகளையே நாங்கள் பேச வேண்டும் ஆண்டவரே. விசுவாசம் இல்லாத அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடாது. வெற்றியை குறித்தே நாங்கள் பேச வேண்டும். ஜெயத்தை குறித்தே நாங்கள் பேச வேண்டும். நிச்சயமாக வெற்றியை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் அற்புதங்களை இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையிலே செய்கிறதற்காக, அவர்கள் குடும்பத்திலே, வியாபாரத்திலே, ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும், தொழிலிலே கர்த்தர் விசுவாச வார்த்தைகளை பேச, வெற்றியை பெற்றுக்கொள்ள, தரித்திர நிலையிலிருந்து அநேகருக்கு ஐசுவரியமானவர்களாக தேவன் மாற்றப் போகிறதற்காய், வியாபாரத்திலே, தொழிலே உயர்வை கர்த்தர் கொண்டு வருகிறதற்காய், தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறதற்காய், அற்புதங்களை செய்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். வந்த ஒவ்வொருவரை இன்றைக்கு நீர் ஆசீர்வதிமாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சுகமும், சமாதானம் நம் அனைவரோடு கூட விசேஷமாக இந்த 3வது ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஒரு வாழ்த்து கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த விண்ணப்ப படிவத்தை 21 நாள் உபவாச ஜெப விண்ணப்ப படிவத்தை தயவு செய்து பூர்த்தி செய்து அந்த உங்கள் விலாசத்தை, அந்த பகுதியை கிழித்து கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போகும்போது கொடுத்து விட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.